வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் எது வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கூட வேணாம், அதை விட கம்மியாக சும்மா ஒரு சிட்டியை சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி லேசாக நச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா எண்ணெயில் இதை வதக்குங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா பொரியும் போது அதோட பச்சை வாசனை போய் நமக்கு சாப்பிட்றப்போ வாயில் கிடைச்சாலும் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாமே எண்ணெயில் இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அரிஞ்சிருக்கிறேன். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா இருக்குன்றதுனால மெலிசாக நீல வாக்கில் வெங்காயத்தை அரிஞ்சிக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் வெங்காயம். அடுத்து பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், மீடியம் சைஸ். ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் தக்காளி வதங்கின பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின உடனே இதில் நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடியாக நறுக்கின கேரட்டும் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட்டை நல்லா நீட்டு வாக்கில் அதையும் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ சேர்த்துக்கோங்க. பட்டாணி, குடமிளகா அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேரட்டும் மேஷ்டு பொட்டேட்டோவும் சேர்த்துருக்குறேன். பொட்டேட்டோவை ஒரு 4 விசில் வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோவை லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ஏற்கனவே வெந்துது. இதெல்லாம் இப்போ தான் நம்ம வதக்குறோம். மெலிசாக நறுக்குனிங்கன்னா எண்ணெயிலே கேரட் நல்லா வெந்துடும். இல்லைனா கூட ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். அப்பப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா தோலை உரித்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு சில இது அங்கங்கே கட்டி கட்டியாக கிடச்சா அது சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே நசுக்கி விடுங்க. சில பீஸை அப்படியே மீடியம் சைஸ்லேயே விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். ஒயிட் ப்ரெட்டை விட நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, நல்லது. ப்ரெட்டு நல்லதான்னு கேட்டால் தெரியல, ஆனால் ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது வீட் ப்ரெட்டு பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மேலே ஸ்லோவாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மெலிசான ஒரு லேயர் மாதிரி கிடைக்கும். தண்ணி வச்சுக்கோங்க. கார்னர்ஸில் தண்ணி வச்சு நினச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம சீல் பண்ணும்போது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சுற்றி 4 கார்னர்லேயும் வாட்டர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங்கை நடுவில் ஃபில் பண்ண போகிறோம்.
நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கூட சுற்றி தண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சுற்றி அந்த தண்ணி வச்ச இடத்த ஒண்டி கேப் விட்டுட்டு மீதி இடத்துல ஃபில்லிங் வச்சு இன்னொரு லேயரை மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி 4 கார்னர்லையும் திருப்பி தண்ணி வச்சு நல்லா சீல் பண்ண போகிறோம், ஓப்பன் ஆகி வெளியே வராத மாதிரி. நீங்கள் இதை டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஆனால் இன்றைக்கி நான் தோசை தவாவில் வச்சு தான் எடுக்க போகிறேன். நம்ம ப்ரெஷர் கொடுத்ததில் போய் அது செட்டில் ஆகிட்டுருக்குது. இந்த மாதிரி கீழே போய் ஒட்டிக்கிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சு லேசாக எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். எடுத்து சுற்றி 4 கார்னர்லையும் கொஞ்சம் லேசாக ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேக்கெட்ஸ் வேணுமோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தவாவில் தான் வைக்க போகிறேன் தோசைக்கல். இந்த தோசைக்கல்லில் நான் ஏற்கனவே பன்னீர் செஞ்சதுனால அது அப்படியே இருக்குது. இப்போ இது மேலே நம்ம ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆயில் வச்சு செஞ்சிடலாம். பட்டர் போட்ட உடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச பாக்கெட் வச்சுக்கலாம். நான் ஒரு நேரத்தில் 2 பாக்கெட் வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடலாம். இப்போ உடனே நீங்கள் எடுத்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் நேரம் அது கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். மேலேயும் நம்ம கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது இந்த சைடும் கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்குல்ல. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி நம்ம போட்டுக்கலாம். நம்ம இன்னொரு சைடு இன்னும் பட்டர் தடவலை இல்லையா, இன்னொரு சைடும் நம்ம லேசாக பட்டர் தடவினா தான் உங்களுக்கு அது கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை செய்யலை, அதுக்கு பதிலாக தான் இந்த பட்டர் மேலே தடவுறோம். நீங்கள் ஆயில் தடவுறதா இருந்தாலும் மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லை நீங்கள் டீப் ஃப்ரை செய்கிறதுனாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னும் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இல்லை டயட்டில் இருக்கவங்க ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தவாவில் வச்சு செஞ்சுருங்க. இல்லைனா ஷாலோ ஃப்ரைலையும் செஞ்சிடலாம். மோஸ்ட்லி ப்ரெட் எது செஞ்சாலுமே ஆயில் அது நிறைய இழுத்துரும். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் தவாவில் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி 2 பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா குழந்தைங்களுக்கு புதுசாக இந்த மாதிரி உள்ள வெஜிடபிள்ஸ் நம்ம ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறப்போ அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்கள் இதை நைட் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியாக ரொம்ப நேரம் தாங்குகிற மாதிரியான ஃபுட்டு தான். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சு உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ப்ரெட் பாக்கெட்ஸ் ரெடி. உங்கள் வீட்லேயும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.